இப்போ இந்த யூடியூப்ல மருத்துவம் படிச்சவங்க வீடியோ போடலாம் ஓகேனா, அலோபதியில பாத்தீங்கன்னா இப்ப மருத்துவம் படிச்சவங்க தான் வீடியோ போட்டுருப்பாங்க. ஆனா சித்த மருத்துவத்துல யார் வேணாலும் வீடியோ போடுற மாதிரி தான் இருக்குது. அது பண்ண ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு போறாங்க. அது பண்ணாம பாத்துக்கோங்க. இப்ப இவங்க பேசினவங்க சித்த மருத்துவம் படிக்காதவங்களாக இருந்தாங்கன்னா இவங்களை நீங்க முறைப்படி போய் கைது பண்ணலாம், முறைப்படி நீங்க இவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம். சித்தா பிராக்டிஷனரா இருந்தாங்கன்னா நீங்க பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாது. இது அவங்க சொல்றது இந்த மருந்து இப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்றது இதோட ஒரு அறிவு பர்பஸுக்கு தானே ஒழிய அதை உடனே போய் தயாரிக்கணுங்கிறதுக்காக கிடையாது. இப்ப புரியுதா? இன்னைக்கு நீங்க யூடியூப்ல துப்பாக்கி செய்யறது எப்படின்னு இருக்குது, அணுகுண்டு செய்யறது எப்படின்னு இருக்குதுங்க. நம்ம தேடவே ஹவ் அட்டாமிக் பாம் ஒர்க்ஸ் போட்டு பாருங்க, ஹவ் நியூக்ளியர் ரியாக்டர் ஒர்க்ஸ் போய் தேடி பாருங்க. எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அத்தனை வீடியோக்கள் இருக்கும். இது எதுக்கு? அறிவு வளர்த்துக்கணுங்கிறதுக்காக. இது இப்படி தயாரிக்கிறாங்க, துப்பாக்கினா இப்படி தயாரிக்கிறாங்க, குண்டுனா இப்படி தயாரிக்கிறாங்க. இதே போல டாக்ஸின் விஷம் தயாரிக்கிறது எப்படின்னு இருக்கும், ஆப்பிள் விதைகளை பயன்படுத்தி விஷம் தயாரிக்கிறது எப்படின்னு யூடியூப்ல வீடியோ இருக்கும். இது அறிவியலுக்காக போடப்பட்டது. இது நீங்க இப்படிதான் பார்க்கணும். அது ஏதாவது ஒரு சூழ்நிலை யாருக்காவது அது கை கொடுக்குங்கிற அடிப்படையில அறிவு தேடல்ங்கிறது இப்படிதான். புரியுதுங்களா? அதை நீங்க எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள்? உங்ககிட்ட ஒரு கத்தி இருக்கு, அந்த கத்தியை நீங்க தக்காளி வெட்டுறதுக்கு பயன்படுத்துறீங்களா, செயின் பறிக்கிறதுக்கு பயன்படுத்துறீங்களாங்கிறத பொறுத்து தான் நீங்க தமிழரா திராவிடராங்கிறத நம்ம பிரிச்சு பார்க்க முடியும். அதாவது நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். அப்ப அது போல இது 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 எதுக்கு நம்ம பயன்படுத்துறோம்? இந்த அறிவை நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம், எப்படி பயன்படுத்துறோம், இதுதான் இங்க பார்க்கப்படணும். அப்ப சித்த மருத்துவம் சொல்ற அறிவுரைகளை நீங்க எவ்வாறு பயன்படுத்திக்க போறீங்கிறது தான் விஷயம். அடிப்படை என்ன? சித்த மருத்துவம் என்ன சொல்லுது? ஒரு சித்த மருத்துவரை பார்க்க சொல்லுது. கரெக்டா? நீங்க அதை பண்ணீங்களா? பண்ணல. அந்த பெண்மணி பண்ணல. சித்த மருத்துவம் சொல்ற அடிப்படையவே நீங்க பண்ணல. அவங்க எப்படி மருந்து தயாரிக்கிறாங்கன்னு அந்த காலத்து சித்தர்கள்லாம் காட்டுக்குள்ள போயிட்டு இரவு நேரங்கள் பகல் நேரங்கள்லாம் காடு மேடு அலைஞ்சு மூலிகை சாறுகளை எடுத்து ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னா, நான் காட்டுக்குள்ள போய் நான் செடியெல்லாம் சாப்பிட்டா சரியா போயிடும் நீங்க நம்பினா அது யாருடைய மூடத்தனம்? பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஒரு முறையான மருத்துவர். ஆனா அதுக்குதான் நான் பல காணொலிகளையும் அதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன். சித்தா பிராக்டிஷனர்ஸ் யாரு, அந்த மருத்துவ முறை என்ன, அது அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ முறை. இன்னைக்கு சித்த மருத்துவத்தால பலனடைஞ்சவர்கள் குணமடைந்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். எங்க குடும்பங்களே என்னால சான்றுகளை காட்ட முடியும். ஆனா முறைப்படி சித்த மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா தான் அந்த பயன்களை நீங்க அனுபவிக்க முடியும். சும்மா ரோட்ல அலையிறவங்க எல்லாரும் சித்த மருத்துவருக்கு சும்மா எனக்கே எனக்கு தெரியுங்க, ஒரு பத்திரிகையாளர் லேகியம் வித்துட்டு இருந்தாலு இன்னைக்கு லேகியம் வைக்கிற மாதிரி ஒரு திராவிடம் வித்துட்டு இருக்காரு. புரியுதா? கூவி லேகியம் வைப்பாரு. அது ஆன்மீக வீரியத்துக்கான லேகியம் வித்துட்டு இருந்தா ஒரு சிட்டிக்குருவி லேகியம் வித்து ஒரு நபர் இன்னைக்கு ஊடகவியலாளர் மாறி நிக்கிறாரு. இந்த மாதிரி ஏமாத்து பேர்கள் அவங்களுக்கு தேவைன்னா வியாபாரியா மூலிகை வியாபாரியா இருப்பான். அடுத்து அவனுக்கு ஒரு தேவைன்னா அவங்க அந்த வியாபாரத்தை மாத்திட்டு போயிடுவாங்க, ஊடகவியலாளர்ன்றாங்க. அடுத்து கட்சிக்காரன்றாங்க, ஏன்னா போயிடுவாங்க. மனசுல வச்சுக்கோங்க, அவங்க ஏமாத்துக்காரங்க. அதே போல எல்லா துறையிலும் ஏமாத்துக்காரங்க இருக்கிறாங்க. அலோபதி மருத்துவத்திலையும் ஏமாத்துக்காரங்க தங்களை போலி டாக்டர்கள் அப்பப்ப கைது பண்றதை நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்ப கைது ஆகிற வரைக்கும் அவன் என்ன பிரிஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பான்? அவன் ஒரு பேசிக்கா கூகுள் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இது இந்த மருந்து இதுக்குன்னு தெரிஞ்சு அவன் துரதிருஷ்டவசமா என்னைக்காவது ஒரு நாள் தவறான பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து சாவான், மாட்டுவான். ஆனா அது வரைக்கும் அவன் பண்ணிட்டு தானே இருந்தான். இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு தானே இருக்காங்க, இந்தியாவிலேயும் நடந்துட்டு தானே இருக்கு. அப்ப இதை நீங்க ஒழுங்குபடுத்துங்க. இந்த மாதிரி போலி மருத்துவர்களை நீங்க கைது பண்ணுங்க, நடவடிக்கை எடுங்க. ஆனா அதை விட்டுட்டு சித்த மருத்துவமே போலிங்கிற மாதிரி தொடர்ச்சியா ஒரு வன்ம பிரச்சாரத்தில் ஈடுபடுறத தமிழ் தேசியவாதிகள் ஏற்றுக்கொள்ள முடியாது, தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது.